உலகமெங்கு வாழும் தமிழ் பேசும் மக்கள் அனைவரையும் சமையல்காரன் சேனலுக்கு அன்பு கலந்த வணக்கத்துடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் மோர் குழம்பு. மோர் குழம்பு மத்தியானத்தில் சாப்பிட்டோம்னா வேறு மாதிரிங்க. அது மோர் குழம்பு சாதம்னா அதுக்கு டேஸ்ட்டே வேறு, அது ருசியே வேறுங்க. மோர் குழம்பு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மோர் குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் டிஸ்பிளேலேயும் தெரியுது, டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். முன்னாடி பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க, செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். மோர் குழம்பு செய்கிறதுக்கு முதல்ல நம்ம மசாலா ப்ரிப்பேர் பண்ணுங்க. அதுக்கு 1.5 டேபிள் ஸ்பூன் அரிசி, 1.5 டேபிள் ஸ்பூன் துவரப்பருப்பு, ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து மிக்சியில் போட்டுக்கணும். பச்சை மிளகா ஒரு 5ங்க, இஞ்சி சிறிய துண்டு ஒரு 4, சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன், தேங்காய் சிறிய கப்பு கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த அளவுக்கு இதில் நம்ம தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பாருங்கள், இந்த அளவுக்கு முக்கிற அளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு நம்ம மிக்சியில் கிரைண்ட் பண்ணி இந்த மாதிரி பேஸ்ட்டாக எடுத்துக்கணுங்க. அப்புறம் நம்ம வெள்ளரிக்காவை, அதாங்க கீரைக்காவை நம்ம இப்போ பாயில் பண்ணணும் மோர் குழம்பு செய்கிறதுக்கு. அதுக்கு நம்ம வெள்ளரிக்காவை தோல் சீவிட்டு சிறிய துண்டுகளாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். தண்ணி நல்லா கொதித்த பிறகுங்க வெள்ளரிக்காவை அதில் போட்டு அந்த துண்டுகளை போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கணுங்க. 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கணும்னா வெள்ளரிக்காய் வெந்துடுங்க. பார்த்து நீங்கள் காய் வேக வைக்கிற மாதிரி தான், கையில் மசிஞ்சால் அது வெந்துடுச்சுன்னு அர்த்தம். அந்த பதத்தில் நம்ம பார்த்து அதை எடுத்து தனியாக வச்சுக்கணுங்க. பாருங்கள் நல்லா கொதிக்குது. ஒரு 10 மினிட்ஸில் வெள்ளரிக்காய் பாயில் ஆகிடும். பாருங்கள் வெந்துடுச்சு வெள்ளரிக்காய். நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. அடுத்து நம்ம மோர் குழம்பு ரெடி பண்ணிடலாங்க. ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் 3 டீஸ்பூன் சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். சிவப்பு மிளகாய் ஒரு 5 ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இதெல்லாமே நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடுகு பொரியிற அளவுக்கு, சீரகம் வர அளவுக்கு, ரொம்ப வெந்துச்சுன்னா சீரகமும் மிளகாவும் கருத்து போயிடுங்க. அப்புறம் வெள்ளரிக்காவை வேக வச்சு பார்த்திங்களா, அதே இதில் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, தேங்காய் விழுது, மசாலா விழுது, தேங்காய் மசாலா போட்டு அரைச்சுமே அந்த விழுதை இப்போ இதில் சேர்த்துக்கணுங்க. இதில் இப்போ சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கினே இருக்கலாங்க. ஒரு 2 மினிட்ஸ் மிக்ஸ் ஆன பிறகு மஞ்சள் தூள், கலர் வரணும் மோர் குழம்புக்கு, மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். மோர் குழம்பு வெள்ளையாக இருந்தால் அது எப்படிங்க மோர் குழம்பு? மோர் குழம்பெல்லாம் நம்ம பாரம்பரியம் பிரகாரம் மஞ்சளாக தான் இருக்குது. அதனால் இது மஞ்சள் மோர் குழம்பு. மஞ்சளை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா அப்பப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு தேவையான அளவு அந்த குழம்புக்கு ஒரு 3/4 டீஸ்பூன் இப்போ ஆட் பண்ணலாம். தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம லாஸ்ட்டில் ஃபைனலாக டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தயிர் 200 மில்லி எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கட்டியாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி கலந்து கூட இதில் சேர்த்துக்கலாங்க. இப்போ தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிக்கினேன். பெருங்காயம் ஒரு 1/4 டீஸ்பூன், மணங்க மோர் குழம்பு மணத்துக்காக பெருங்காயத்தை ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்க்கலாம். சேர்த்து மோர் குழம்பு ரொம்ப திக்காக இருந்தாலும் நல்லா இருக்காது, ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் நல்லா இருக்காது. அதனால் மீடியமாக மோர் குழம்பு செய்வோம். பாருங்கள் இது ரொம்ப திக்காக இருக்குது, கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு தேவைப்பட்டுச்சு கொஞ்சம் நான் சேர்த்துக்கினேன். நீங்களும் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா உப்பு அங்கே ஆட் பண்ணிங்க. மோர் குழம்பு ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துடுச்சிங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை மோர் குழம்பு செய்கிறது. இப்போது
ஒரு கொதி நல்லா மோர் குழம்ப கொதிக்க வச்சுட்டு மேலே கொத்தமல்லி லைட்டாக தூவிட்டு இறக்க வேண்டியது தாங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்றும் நன்றி கலந்த வணக்கத்துடன் உங்கள் சமையல்காரன்.